அடுத்ததாக ஈரோட்ல இருந்து நவீன்குமார் அழைச்சிருக்கீங்க. நவீன்குமார் வணக்கம். யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, நேரம், ஆண்டு சார் கிட்ட சொல்லுங்க. நவீன்குமார் வணக்கம். என் பேர் நவீன்குமார். நான் 26/5/1999 பிறந்தேன். அதிகாலை 3:05 பிறந்தேன். சார், இந்த 3:05 தான் புதன்கிழமை காலையிலையா? ஆமா, புதன்கிழமை காலையில. ஆர் யூ ஷுவர்? திருப்பி நீங்க வியாழக்கிழமை காலையில நான் எல்லாத்தையும் மாத்தணும். இல்ல 3:05 புதன்கிழமை காலையில 26/5. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே. உடம்பு படுத்துது, கண்ணு, தலைவலி, நரம்பு பிரச்சனை இருக்கு, தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது, இடமாற்றம் வருமா, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவனா, மேற்கொண்டும் படிக்கலாம். வெரி நாலேஜபிள் பர்சன். ரொம்ப கௌரவமா நடந்துக்குவீங்க. என்ன பண்றீங்க தம்பி? நான் டாக்டரா இருக்கேன். மேல் படிப்புக்கு எப்ப கிடைக்குங்கிறதுக்காக கேட்கலாம். நான் இப்பதான் சொல்லி இன்னும் எச்ச கூட நான் முழுங்கவே இல்லை. ஆமா, இப்பதான் முழுங்குறேன். அதே கேள்வி திருப்பி கேட்குறீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அற்புதமான மேற்கொண்டு படிக்கலாம், ஆன் மெரிட் வருவீங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு. மோதிர விரலுக்கு கீழே, வலது கையில் மோதிர விரலுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு ரேகை இருக்கு பாருங்க. இருக்கா? இல்லை, இருக்கு. இருக்குங்களா? அதே மாதிரி உங்கள் உடம்பு ஒரு தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. எல்லாரை விடையும் உங்களுக்கு உடல் சூடு ஜாஸ்தி. சூரிய புத்திரர். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு தேன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அந்த தேன் அபிஷேகம் பண்ணவும் அங்கே கொடுக்குற உங்களுக்கு வாழைப்பழ தானம், அதுவும் இந்த வரலட்சுமி காலத்தில், விரத காலத்தில் வாழைப்பழ தானம் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். நிச்சயமாக மேற்கொண்டு படிப்பீங்க, நல்ல உத்தியோகம் படிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை வரும். ஆனால் நீங்களே டாக்டராக இருக்கீங்க, அயன் அண்ட் புரோட்டீன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்டு. அதுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ, கீரை, பேரிச்சம்பழம், பால், அதெல்லாம் சாப்பிடுங்க டாக்டர். ஓகே? ஓகே ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். அடுத்ததா பரிமளா கோவில்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் பரிமளா. யாருக்காக கேட்க இருக்கீங்க? ஜோதிடர் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பரிமளா கூப்பிட்டுருக்கேன் சார். சொல்லுங்க பரிமளா. பையனுக்காக கேட்கணும் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 1797 சார். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:15. இது யாரோடதுமா? என்னோட பையனுதுங்க சார். பேரு? சம்பத்குமார். எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். ரொம்ப நாள். நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் வரும். அந்த ஃப்ளாஷ் வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவான். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னுவான். ஊர் விட்டு ஊர் அனுப்பினால், இடம் விட்டு இடம் மாறினால், வேறு மாநிலத்துக்கோ அல்லது வேறு நகரத்துக்கோ போனால் நல்லா இருக்கும். இவனது ஜாதகத்தில் திருப்பாம்புரம் அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற 2 கோவிலுக்கு போயிட்டு வரணும். இவங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான், நாம் சொல்கிறது மட்டும் காது கொடுத்து கேட்க மாட்டான். அதுதான் இவனது பலம், அதுதான் இவனது பலவீனம். ஆகவே இவரது ஜாதகத்துக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வேறு ஏதாவது குறிப்பிட்டு கேட்குறேன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சார், சொல்லுங்க. என்னோட சின்ன பையனுக்கு கேட்கணும் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் சீக்கிரம் கொடுங்க. சார், 23/5/2002 வியாழக்கிழமை 9:45 சார். காலையில் 9:45. ஆமாங்க சார். பேர் என்னம்மா? சந்தோஷ். சந்தோஷா? ஆமாங்க சார். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. சந்தோஷமே இல்லையம்மா. உங்கள் வீட்டில் முதல்ல நிம்மதியே இல்லையே. 2 பிள்ளைங்கள 2 திக்கில் இருக்காங்களே, சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆனால் 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, அற்புதமானவர்கள். ஆனால் இன்னசென்ட்டாக இருக்காங்க. எல்லாரையும் நம்புகிறாங்க, நம்மளை நம்ப மாட்டேன்றாங்களே. என்ன பண்ணலாம்? ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார். ஆமாம். ஏன்னா அவருக்கும் ராகு தசை, இவருக்கும் ராகு மகா திசை. ஒரு வீட்டில் ஒரு ராகு தசை இருந்தாலே பிரச்சனை. 2 ராகு தசை இருந்தால் எப்படி இருக்கும்? படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. இவங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு திருப்பாம்புரம் இல்லைன்னா திருநாகேஸ்வரம் 2 கோவிலுக்கும் போயிட்டு சிதம்பரம் தில்லை காளி கோயிலில் போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க.
முதல்ல நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேண்டான்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் ஊர் விட்டு ஊர் வேறு ஊருக்கு வேலைக்கு அனுப்புங்க. சொந்த தொழில் வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா சேலத்துல இருந்து ராகுல் பண்ணிருக்கீங்க. ஹலோ ராகுல், யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஜோதிடர்கிட்ட கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். சார் என் பேர் சொல்லுங்கள். சார் என் பேர் ராகுல் சார். நான் 29/9/2000 பிறந்தேன். 29/9/2000. ஆமாங்க சார். எத்தனை மணிக்குமா? 4:45 சார். காலையிலையா? ஆமாங்க சார், ஏஎம். சரி, இது யாருடைய ஜாதகம்? பேர் என்ன? நான் தாங்க சார் பேசுறேன். கரெக்டாக பேசுவீங்களே, தெளிவாக பேசுவீங்களே. ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். கண்டிப்பாக கிடச்சிடும். டிசம்பருக்குள்ளே கிடச்சிடும். 1 கிலோ ஸ்வீட் ரெடியாக வாங்கி வச்சிங்க. 100% கிடைக்கும். அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். சரிங்க சார். இது எப்படி கிடைக்கும் நான் சொன்னேன் அப்படின்னா, உங்களை நான் பார்த்துருக்கேனா? அம்மா ஹலோ ராகுல் இணைப்புல இருக்கீங்களா? நான் இருக்காங்க மேம். உங்களை நான் பார்த்துருக்கேனா? இல்லைங்க சார். இல்லை. ஆனால் உங்கள் அங்க லட்சணம் இங்கே சொல்ல முடியும். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, இப்படிப்பட்ட ஜாதகராக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொன்ன ஜாப் வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே கிடச்சிடும். 100%. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை வாழைப்பழம் எங்கே கிடைக்கும்னு பாருங்கள். ஆஞ்சநேய சுவாமிக்கு படைச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செந்தூரம் பூசி நீங்கள் வழிபடுங்க. ஒரு 3 வாரம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த ரெட்டை வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அடுத்ததாக மேட்டுப்பாளையம்ல இருந்து ரஞ்சித் கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ரஞ்சித், யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஜோதிடர்கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் ரஞ்சித் சார், மேட்டுப்பாளையம். சொல்லுங்க சார். 6/1/1994 காலையில 4 மணிங்க சார். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. சித்ரா நட்சத்திரம். யாருடைய ஜாதகம் சார் இது? சார் என்னுடைய தாங்க சார். ரொம்ப பர்ஃபெக்ஷன் ஆச்சே. நீங்கள் தெளிவானவர், தெளிவாக பேசுவீங்க. ஏன் எது உங்கள் வாழ்க்கை, என்ன வாழ்க்கைங்கிறது உங்களுக்கே தெரியுமே. ஜோதிடத்தை வந்து அந்த அளவுக்கு ஜோதிடம் நம்புவீங்க. ஆனால் தெளிவாக பிளான் பண்ணக்கூடியவர். தப்பு தண்டாக்கு போக மாட்டீங்க. பங்க்சுவலில் ரொம்ப பெரிய ஆள். உங்கள் ஜாதகத்தில் இப்போ 2 சமாச்சாரம் தான். உத்தியோக உயர்வு, திருமண வாழ்க்கை, இது 2ம் எனக்கு எப்போ காரியம் சித்திக்கும்? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்டுங்க சார். சார், நீங்கள் ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி விரதத்துக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. அதுலேயும் இந்த மாதம் வந்து பௌர்ணமி வருது. அந்த கிரிவலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போகும்போது எல்லாரும் ஊர் கதை, உறவு கதை, அரசியல், சினிமா அப்படின்னு பேசி போவாங்க. அதெல்லாம் வேண்டாம். சுவாமியை ஏக சிந்தனையாக்க, ஏகாகிரகமாக அந்த இறைவனையே நினச்சி போயிட்டுருங்க. போகும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அவல் பொரியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து எவ்வளோ பேருக்கு தானம் பண்ண முடியுமோ சும்மா ஒரு கை பிரசாதமாக கொடுத்துக்கிட்டே வாங்க. அதை விட மிகப்பெரிய தானம். நீங்கள் உங்கள் கோரிக்கை வெற்றி பெறுவது வேறு எதுவுமே கிடையாது. செஞ்சு தான் பாருங்களேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.